பாசி பருப்புங்க, ஒரு 1/4 கிலோ பருப்புங்க, ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுங்க. நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமோ அது மாதிரி நம்ம தண்ணி கலக்கலாங்க. வெந்த பின்னாடி தண்ணி மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றி வேக வச்சுட்டு தண்ணி பச்சை தண்ணி கூட கலக்கலாங்க. இப்போ இதில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, பூண்டு ஒரு 4 வெள்ளு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த 1/4 கிலோ பருப்புலைங்க பாயாசத்துக்குமே நம்ம மண்டை வெல்லை ஃபஸ்ட்டு ஏலக்காய் தட்டிட்டுங்க, மண்டை வெல்லை காக்கில் தட்டிங்க நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு குழம்புக்கு பாதிங்க, பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு பாதி நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. உப்பு வந்து போட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு குழம்புக்குங்க. இதுக்கு வந்து முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாங்க. இப்போ சாப்பாடு வந்து விசில் வரப்போகுதுங்க. சாப்பாடு விசில் வரப்போ நம்ம இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம்னா ஒரு தட்டை எடுத்து நம்ம இப்படி விசில் வரப்போ இப்படி மறைச்சிக்கோணுங்க. இல்லாட்டி எண்ணெயில் பட்டு இப்போ ஒன்றும் செய்யாதுங்க. தனியாக எண்ணெய் ஊற்றிருந்தோம்னா நல்லா எண்ணெய் வந்து தெரிக்குங்க. அதனால் எப்போவுமே விசில் வரப்போ இந்த அடுப்பில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கக்கூடாதுங்க. ஏதாச்சும் நம்ம பொரிக்கிற மாதிரி ஊறி வேறு ஏதாச்சும் எண்ணெய் தாளிக்கிறக்கு எண்ணெய் இருந்ததுன்னா இந்த விசில் தண்ணி வந்து இதில் விழுந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நம்ம குறுக்க வச்சுக்கலாம். விசில் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் எண்ணெய்க்கு வராதுங்க. இப்போ வந்துங்க நம்ம வந்து வணங்கிடுச்சுங்க. சின்ன வெங்காயம் பாசிப்பருப்பு குழம்புக்குங்க எண்ணெய் கடலெண்ணெய் ஒரு இந்த சின்ன வெங்காயம் வணக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம், பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு ஒரு 4 பல்லுங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு 10ங்க, 2 வரமிளகாய்ங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பு 1/4 மணி நேரம் வேக வச்சுங்க. 1/4 கிலோ பருப்புங்க. நம்ம பாதி அளவு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து இது வந்து பாயாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக வேணும்னா இந்த பாகை வந்து அளவாக ஊற்றிக்கலாங்க. மிச்சத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது பச்சரிசி நம்ம தனியாக சாப்பாடு வச்சும் கூட அதில் கலந்துட்டோம்னா நம்மளுக்கு சக்கரை பொங்கல் கிடச்சிருங்க. அப்படி மிச்சம் இருந்ததுனாலும் கூட நம்ம டீ காப்பிக்கு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பாயாசம் போதுங்க. இப்போ ஒரு 3 பேர் 4 பேர் குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் குடிக்கிறப்ப நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. இது வந்து பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சீக்கிரமாக ஒரே டைமில் செய்யணுங்கிறக்காக இந்த மாதிரிங்க. உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் வணக்கும் போது மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுங்க. நம்ம கடைசியிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து ஜீரகம் கலக்கியிருக்கிறேங்க. நம்ம தாளிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூனு ஜீரகம் கலக்கியிருக்குங்க. நம்மளுக்கு தண்ணி மாதிரி வேணுன்னா இன்னும் தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நேரடியாக பருப்பு வேக வச்சேன் இந்த பாத்திரத்துலைங்க. குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சி வர மாதிரி இருக்குங்க. நம்ம அது பார்த்து விசில் ஒரு 2 விசில் அளவு விட்டாலும் கூட நம்மளுக்கு வெந்து போயிடும். இன்றைக்கி நேரடியாக வச்சதுனால ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சேன். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாங்க. இது வந்து பாசிப்பருப்பு பாயாசங்க. முந்திரி திராட்சை நம்ம வந்து வணக்கி போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு பால் வந்து இவ்வளவு மிச்சம் இருக்குதுங்க. நம்ம 1 டம்ளர் அரிசி பச்சை அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க, விசில் விட்டுங்க. நம்ம இதில் கலக்கிட்டால் நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுங்க. நெய் கலக்கலாங்க, முந்திரி திராட்சை வணக்கி போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா வெயிலுக்கு வந்து இந்த பானகம் செய்வாங்க. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் புளி மட்டும் கரைச்சி புளி இருந்தால் கரைச்சிங்க நம்ம இதில் கலக்கிட்டோம்னா சாமிக்கெல்லாம் வைக்கிற பானகம் ஆயிடுங்க. பானக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டீ காப்பிக்குமே நம்ம கலக்கலாங்க. இதுக்கு நம்ம இனிப்பத்தலைன்னா மறுபடியும் இதை கலக்கலாங்க. இது வந்து ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. விசில் வந்துங்க 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளருங்க.
இது வந்து பொங்கி வருங்க. இந்த நட்டு வந்து மேலே வந்த முன்னாடி விசில் போடணுங்க. இதில் 3 விசில் வேகமாக விட்டு 1 விசில் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்குங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளருங்க. நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிருங்க. அடுத்தது வந்து நம்ம ரசம் வேணுன்னா வச்சுக்கலாங்க. ரசப்பொடி அரைக்கிறது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க. இன்னொரு தடவை நீ தீர போது ரசப்பொடி அரைக்கிறது இன்னொரு தடவை நான் காட்டுறேன் எப்படி அரைக்கிறதுன்ட்டுங்க. இப்போ அடுத்தது வந்து வாழைக்காய் பச்சி கொஞ்சம் குழந்தையெல்லாம் விருப்பப்படுறாங்கன்ட்டுங்க வாழைக்காய் பச்சி செய்ய போகிறேங்க. அதை வந்து செய்கிறப்ப அடுத்தது காட்டுறேங்க.